தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டதினால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினால் நமக்கு கிடைத்த விடுதலைக்காக முழு மனதாக அவரை துதிப்போம், ஆராதிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளான நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளவும் உம்முடைய பெயர் புகழ்ச்சி அடையும் வகையில் வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் மீட்டு கொண்டதற்காக உம்மை வணங்குகிறோம். தேவனே, இந்த நாளிலும் உலகெங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று வாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.